மதுரை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் உள்ளிட்ட சகோதரர்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய காணிக்கையை ஆரம்பமாக நான் கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لصحابي: وإن لم يتبرعوا الخازن المسلم الأمين الذي ينفذ أو قال يعطي ما أمر به كاملا موفرا طيبا به نفسه فيدفعه إلى الذي أمر به أحد المتصدقين أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நேற்றைய தினம் ஜக்காத்து கொடுப்பதற்கு அல்லது ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த 8 சாரார்களை ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று குறிப்பிடுகின்றான் என்ற விளக்கத்தில் ஆரம்ப 5 சாரார்களை பற்றி நாம் பார்த்தோம். ஏழைகள், எளியவர்கள், ஜக்காத்து துறையில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள், உள்ளங்கள் அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள், அடிமைகள் விடுவிப்பது என்று 5 நபர்களை பற்றி நாம் பார்த்தோம். இன்று அந்த 8 சாரார்களில் மீதமுள்ள 3 சாரார்களை பற்றியும், அடுத்து யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது அந்த தரத்தில் உள்ளவர்களை பற்றியும் இன்று நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தை வழங்குவதற்கு அல்லாஹு சொல்லுகின்ற 6வது சாரார்கள் அல் காரிமூன், கடன்பட்டவர்கள். கடன்பட்டவர்கள் என்று சொன்னால் கடன் சுமையை சுமந்திருப்பவர்கள். இவர்கள் 2 சாரார்கள். கடனை தன் சொந்த தேவையை முன்னிட்டு கடன்பட்டிருப்பார்கள். இவர்களையும் இந்த வார்த்தை குறிக்கும். மற்றொரு சாரார் ஒரு பொது நலனை அடிப்படையாக கொண்டு கடன் சுமையை சுமந்திருப்பார். அது என்ன பொது நலனை அடிப்படையாக கொண்டு? 2 சாரார்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படவிருக்கிறது, ஒரு பெரிய ஃபித்னா சோதனை ஏற்படவிருக்கிறது, சீர்கேடு உண்டாகவிருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கொலை நடந்துவிட்டது. உடனே மற்றொரு சாரார், எந்த சாரார் கொலை செய்தார்களோ அவர்கள் மீது கொலை செய்யப்பட்டவருடைய கூட்டத்தார்கள் பயங்கரமான முறையில் தாக்குதல் நடத்துவதற்காக வேண்டி அதற்கு பன்மடங்கு நாங்கள் பழிவாங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு புறப்படுகின்றார்கள். அல்லது ஏதோ ஒரு விபத்து நடந்துவிட்டது ஒரு இடத்தில், அந்த விபத்தில் பழி கொடுத்தவர்கள் பழி கொண்டவர்களை திருப்பி தாக்க வேண்டும் என்று புறப்படுகின்றார்கள். இப்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டோ, உயிரை அடிப்படையாக கொண்டோ, ஏற்பட்டுவிட்ட சேதத்தை அடிப்படையாக கொண்டோ, ஏதோ ஒரு பிரச்சனை அடிப்படையாக கொண்டு 2 சாரார்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கலகம் உருவாகவிருக்கிறது. ஒரு பெரிய அடிபிடி, ஒரு பெரிய சேதம் நடைபெறவிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது ஒரு நல்ல கண்ணியமான மனிதர் அங்கே வந்தார். பார்த்தார், இந்த பிரச்சனையை நிறுத்த வேண்டும், இந்த 2 சாரார்களுக்கு மத்தியில் சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இழப்பீடு கொடுப்பதாக நாம் வாக்களித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பிரச்சனை அமைதியாக ஆகிவிடும், அடங்கிவிடும் என்று கருதுகின்றார்.
உடனே அவர் என்ன செய்கின்றார், உயிரை பறிகொடுத்த அந்த சாராரிடத்தில் நீங்கள் உங்களுக்குள் மோதிக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய கூட்டத்தில் இறந்துவிட்ட அவருக்காக வேண்டி அந்த மறு சாரார் சார்பாக நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஒரு 50 லட்சம் ரூபாயை நான் உங்களுக்கு ஈட்டுப்பணமாக தருகின்றேன், அதை பெற்றுக்கொண்டு பிரச்சனையை முடித்து கொள்ளுங்கள், இதற்குமே நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். உடனே சம்பந்தப்பட்ட அவர்களும் சரி, 50 லட்சம் ரூபாய் கிடைத்தால் போதுமே, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அதை கொடுத்தால் அவர்கள் அதை கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிகளை தேடிக்கொள்வார்கள், ஆகவே பிரச்சனையை முடித்து கொள்ளலாம் என்று சம்மதிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது 2 சாரார்களுக்கு மத்தியில் கலகம் உண்டாகாமல் பிரச்சனையை அடக்கி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்போது கேள்வி, இந்த பொருளை தருவதாக வாக்கு சொன்னாரே, அவர் சமுதாயத்தில் மதிக்கப்படுகின்ற ஒரு கண்ணியமான மனிதர். ஆனால் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த தொகையை அவரால் தன் சொந்த பணத்தை கொண்டு கொடுக்க முடியுமா, அடைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அந்த அளவுக்கு அவரிடத்தில் பொருளாதார வசதி இல்லை. இப்போது இவரோ கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்கின் அடிப்படையில் அந்த தொகையை கொடுக்க வேண்டும், ஆனால் சொந்தத்தில் வசதி இல்லை. இப்போது மார்க்கம் சொல்கிறது, இவர் ஜக்காத்து நிதியை கேட்டு பெறலாம், ஜக்காத்து நிதியில் இருந்து தாராளமாக இவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். எந்த அளவு அந்த பிரச்சனையில் அவர் நஷ்ட ஈடாக கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு மட்டும் இவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், இவர் ஜக்காத்து வாங்கலாம். அதைவிட அதிகமாக வாங்குவதற்கு அனுமதி இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. பெருமானாருடைய தோழர் கபீசத்துல் ஹிலாலி என்ற தோழர் இது போன்ற ஒரு பிரச்சனையில் சமாதானத்தை தோற்றுவிப்பதற்காக வேண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஈட்டுப்பணம் தருகின்றேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு யோசிக்கின்றார், தன்னிடத்தில் காசு பணம் இல்லை. உடனே நேரடியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நடந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார். நாயகமே, இப்படி 2 சாரார்களுக்கு மத்தியில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக நான் பொறுப்பெடுத்து கொண்டேன், அந்த நிதி என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னபோது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அகிம் ஹத்தா தஅதீன ஸதகத்து ஃபி நஅமுரு லக பிஹா, நீர் நம்மிடத்தில் தங்கி இருப்பீராக, ஜக்காத்து நிதி எப்போது என்னிடத்தில் வருகிறதோ அப்போது அந்த நிதியை நான் உனக்கு தருகின்றேன். என்ன பொருள்? ஜக்காத்து நிதி நமக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும். அப்படி முதலாக வருகின்ற அந்த ஜக்காத்து நிதியை உங்களுக்கு நான் தருகின்றேன். நீங்கள் பொறுப்பேற்று கொண்ட அந்த ஈட்டு பணத்தை அடைப்பதற்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். அந்த தோழரும் அங்கே அமர்ந்து விட்டார். பின்பு அது போன்று வாக்களித்ததை போன்று ஜக்காத்து நிதி வருகிறது. அல்லாஹுவின் தூதர் அவரிடத்தில் கொடுத்தார்கள். இப்போது அங்கே தங்கி இருந்தாரே, அந்த நிதியை பெறுவதற்கு முந்தைய அந்த இடைப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் அந்த தோழருக்கு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, யா கபீசா, தோழர் கபீசாவே, இன்னல் மஸ்அலத லா தஹில்லு இல்லா லி அஹதி ஸலாஸத்தின், அடுத்தவரிடத்தில் யாசகம் கேட்பது 3 சாரார்களை தவிர்த்து வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. பெருமானார் சொன்ன வார்த்தை, 3 சாரார்களில் ஒருவருக்கு மட்டும்தான் அனுமதி, இந்த 3 சாராரை தவிர்த்து வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அதிலே முதல் சாரார் யார்? ரஜுலுன் தஹம்மல ஹமாலத்தன் ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலத்து ஹத்தா யுஸீபஹா சும்ம யும்சிக்கு, பிரச்சனையை அடக்குவதற்காக வேண்டி 2 சாரார்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை, பிணக்கை அடக்குவதற்காக வேண்டி ஈட்டுப்பணம் தருவதாக ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டார் என்று சொன்னால், எந்த அளவு கொடுப்பதாக வாக்களித்து பொறுப்பெடுத்து கொண்டாரோ அந்த அளவு நிதியை பெறுகின்ற வரைக்கும் அவர் அடுத்தவரிடத்தில் கேட்கலாம். ஆனால் எப்போது வாக்களித்த அந்த நிதி வந்து சேர்ந்து விட்டதோ யும்சிக்கு, அதோடு தடுத்து கொள்வார், அதற்கு மேல் கேட்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் வாக்களித்த நிதியையும் வாங்குவோம், அதையும் தாண்டி மேலதிகமாக வாங்கி நாம் சுயமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தவறான பாதையில் இறங்கிவிடக்கூடாது. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், வாக்களித்த அந்த நிதியை பெறுகின்ற வரைக்கும் அடுத்தவரிடத்தில் அவர் யாசகம் பெறலாம், அடுத்தவரிடத்தில் கேட்டு பெறலாம். குறிப்பிட்ட அந்த தொகை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பின் அவர் கேட்கக்கூடாது. இது அந்த 3 சாரார்களில் ஒரு சாரார்.
இன்னொரு சாரார் உழைப்பதற்கு அறவே சக்தி இல்லாத பலவீனர். அது யார்? உழைப்பதற்கு அறவே சக்தி இல்லாத பலவீனர் என்றால் யார்? தள்ளாத முதுமைக்கு வந்து விட்டார், வயது 90, 95, 100. அவரால் எந்த ஒரு சம்பாத்தியத்துக்குண்டான காரியத்திலும் ஈடுபட முடியாது. அவருடைய தள்ளாத முதுமை அந்த நிலையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இப்போது அவரை பராமரிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை, நாதி இல்லை. இந்த நிலையில் தன்னுடைய அவசிய தேவைக்காக வேண்டி, உணவுக்காக, உடைக்காக வேண்டி அவர் கையேந்துகின்றார் என்றால் அவருக்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. பலவீனர்களில் இவரும் ஒருவர். அதே போன்று இன்னொருவர், அவர் கைவிடப்பட்ட நோயாளியாக இருக்கிறார். கேன்சர் நோய் என்று வைத்துக் கொள்வோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற ஒரு நோய், முற்றிப்போன நிலை, தலையோடு தான் போய் முடியும். இவர் ஆரோக்கியம் பெற்று திரும்புவார் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லை. இந்த நிலையில் இவரை அரவணைத்து ஆதரிப்பதற்கு நாதி இல்லை. இப்போது மார்க்கம் சொல்கிறது, இந்த நிலையில் தன்னால் உழைக்க முடியாது, கைவிடப்பட்ட நோயாளி என்ற நிலையில் இவர் அடுத்தவரிடத்தில் கையேந்துகின்றார் என்றால் இவருக்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அதே போன்று பலவீனமான மனிதர் என்பவர் சிலபோது ஊனமுற்றவராக இருக்கலாம். கால்கள் இரண்டும் விளங்காது, கைகளும் சூகையாக இருக்கிறது, அல்லது பார்வையில் குறைபாடு, அல்லது ஏதோ அவரால் சொந்தமாக உழைத்து வாழ்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. உடல் ஊனத்தின் காரணமாகவோ அல்லது நோயின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாகவோ சிலருக்கு உடலிலே சில தளர்வுகள் வந்துவிடும். நரம்பு தளர்ச்சி போன்று சில நோய்கள் வந்துவிடும். அதற்கு பின் அவர்களால் கடைசி வரைக்கும் உழைக்க முடியாத நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். இப்படி அவர் தள்ளாத முதுமையின் காரணமாகவோ, கைவிடப்பட்ட நோயின் காரணமாகவோ, நோயின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு பலவீனத்தின் காரணமாகவோ சம்பாதிக்க முடியாத பலவீனர் என்ற நிலையை வந்து அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி கை நீட்டுகின்றார், யாசகம் பெறுகின்றார் என்றால் அவருக்கு அனுமதி உண்டு. இது இரண்டாவது சாரார். அடுத்து மூன்றாவது சாரார், ஒரு மனிதன் நல்ல மனிதன், சம்பாதிப்பதற்கு முடியும், அவன் வலிமை உள்ளவன். ஆனாலும் இப்போது திடீரென்று அவனுக்கு கடுமையான பசி, இப்போது உண்பதற்கு அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு கொடுமையான கோர பசி என்று சொன்னால், இந்த பசிக்காக வேண்டி அவன் ஏதாவது உணவுப் பொருளை அவன் உட்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மரணம் சம்பவித்துவிடும், மரணம் நிகழ்ந்துவிடும் என்ற ஒரு கடுமையான ஒரு நிலை. இந்த நிலையில் இவன் போய் சம்பாதித்து அந்த சம்பாதித்த காசை கொண்டு போய் உணவுப் பொருள் வாங்கி உண்பது என்று சொல்லலாம் சாத்தியமில்லை. அதற்குள் அவன் மரணித்து விடுவான். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நிலை. இப்போது மார்க்கம் சொல்கிறது, இவன் சம்பாதிப்பதற்கு ஆற்றல் படைத்தவனாக இருந்தாலும் இவன் சம்பாதித்து அந்த காசு பணத்தை பெற்று உணவுப் பொருள் வாங்கி அதை சமைத்து உண்ணுவதற்கு போதுமான அவகாசம் அவனிடத்தில் இல்லை. ஆகவே இவனும் அவசியத்தின் அளவுக்கு மட்டும், இப்போது ஒரு வேளைக்கு மட்டும் அவன் சாப்பிட்டு விட்டால் உயிரை காப்பாற்ற முடியும், அதற்கு பின்பாக அவன் உழைக்க முடியும். இந்த ஒருவேளை உணவுக்கு மட்டும் அவன் அடுத்தவரிடத்தில் யாசகமாக கையேந்துகிறான் என்று சொன்னால் இவனுக்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆக அன்புக்குள்ளே நாம் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி, கடனாளிகளுக்கு ஜக்காத்து நிதியில் தாராளமாக கொடுக்கலாம். இந்த கடனாளிகள் என்பவர்கள் இரண்டு சாரார். ஒரு சாரார் பொது பிரச்சனைகளை, இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிணக்குகளை தீர்த்து வைத்து சமாதானத்தை தோற்றுவித்து அமைதியை உண்டாக்குவதற்காக வேண்டி ஈட்டுப்பணம் தருவதாக தன் தோளில் சுயமாக சென்று பொறுப்பை சுமந்து கொண்டவர்கள். இதுதான் முதல் சாரார். அடுத்து இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால், சொந்த தேவையை முன்னிட்டு கடன்பட்டவர். தன்னுடைய உணவுக்காக வேண்டி காசில்லை, கடன்பட்டார். உடைகளுக்காக கடன்பட்டார். இருப்பிடம் வாங்குவதற்காகவோ இருக்கின்ற இடத்தை கட்டுவதற்காக வேண்டியோ கடன்பட்டிருக்கிறார். மருத்துவத்துக்காக கடன்பட்டிருக்கிறார். இப்படி அடிப்படை தேவை அல்லது வேறு ஏதோ ஒரு அவசியமான ஒரு தேவை என்று வைத்துக் கொள்வோம். இப்படி அடிப்படை தேவைகளை முன்னிட்டு ஒரு மனிதர் கடன்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கடன் அவருக்கு ஜக்காத்து நிதியில் இருந்து கொடுத்து அந்த கடனை அடைப்பதற்கு நாம் தாராளமாக ஏற்பாடு செய்யலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடன்பட்டவராக இருப்பவர் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சிலர் நினைப்பார்கள், அவர் ஏழை, அதனால் அவர் கடனாளியாக வேறு இருக்கின்றார், அதனால் ஆகவே ஜக்காத்து கொடுக்கலாம் என்று. இல்லை, ஏழையாக இல்லாமல் இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கலாம். ஏழை என்று வந்துவிட்டால் அவர் கடனாளியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? கடனாளி என்று சொன்னால் ஏழை இல்லாமலேயே கடனாளியாக இருக்க முடியும். எப்படி?
ஒரு மனிதர் தன்னுடைய உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், வாகனம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் ஒரு வருடத்துக்கு பூர்த்தியாவதற்கு என்ன தேவையோ அந்த தொகை அவரிடத்தில் இருக்கிறது. நேற்று சொன்னபடி ஒரு 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 மாதத்துக்கு 20,000 ரூபாய் அவருக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் செலவாகிறது என்று சொன்னால் ஒரு வருடத்துக்கு 2,40,000 ரூபாய் தேவை. அந்த பணம் அவர் கையில் இருக்கிறது, அல்லது மாதம் மாத ஊதியமாக வந்து கொண்டிருக்கிறது, அல்லது தொழில் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. எப்படியோ அவருக்கு வருடத்துக்கு தேவையான தொகை இருக்கிறது. ஆனால் இவர் மீது 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. அந்த கடனை அடைப்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. இதற்கு மாதம் வருகிறதே மாத ஊதியம், அது அவர் உண்பதற்கும் குடும்பத்தை நடத்துவது வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்கும். அதை கொண்டு அவர் கடனை அடைக்க முடியாது. அல்லது தொழில்துறையின் மூலமாக வருகின்ற, விவசாயத்தின் மூலமாக வருகின்ற வருமானம் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்கும். அந்த வருகின்ற வருமானத்தை சேமித்து வைத்து கடனை அடைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்படி என்றால் இவரை பொறுத்த மட்டில் ஏழை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் ஏழை என்று சொன்னால் ஒரு வருடத்துக்கு தேவையான தொகை இல்லாதவராக இருக்க வேண்டும். இவரோ ஒரு வருடத்துக்கு மொத்த என்ன செலவு தேவையோ அது முழுமையாக இருக்கிறது. அப்படி என்றால் இவர் ஏழை இல்லை. அதே சமயத்தில் இவர் ஒரு கடனாளி. இப்படிப்பட்ட இந்த கடனாளிக்கு தாராளமாக ஜக்காத் நிதியில் இருந்தும் கொடுக்கலாம். அடுத்த அன்புக்குள்ளே இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த 2வது நபர் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்காக கடன் பெற்றிருக்க வேண்டும். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்றுக்காக கடன் பெற்றிருந்தார் என்று சொன்னால் அவருக்கு நாம் ஜக்காத் நிதியை கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மது குடிப்பதற்காக வேண்டிய அல்லது சூதாட்டத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டிய கடன் பட்டு கடனாளியாக போய்விட்டார். மது குடிப்பதற்காக அல்லது சூதாடுவதற்காக கடன் வாங்கி அந்த காரியங்களை செய்திருக்கிறார். இவருக்கு நாம் ஜக்காத் நிதி கொடுக்கலாமா? இது ஹராமான காரியங்களுக்கு அல்லவா கடன் பெற்றிருக்கிறார். இன்னும் சில போது மார்க்கத்தில் ஹராம் இல்லாவிட்டாலும் சந்தேகத்துக்குரிய அல்லது மக்ரூஹான விஷயங்களுக்கு அவர் கடன் பெற்றிருக்கிறார். உதாரணத்திற்கு ஆடம்பர செலவு, வீண் விரயம், பகட்டான வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஆடம்பர மோகத்துக்காக வேண்டி அவர் கடன் வாங்கி செலவிட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு நாம் எப்படி ஜக்காத் நிதியில் இருந்து கொடுக்க முடியும்? இப்படி ஹராமான ஒரு தேவைக்காக வேண்டியோ அல்லது ஹராம் இல்லாத ஆடம்பரமான வீண் விரயமான பகட்டான வாழ்க்கைக்காக வேண்டியோ ஒருவர் கடன்பட்டு அவர் கடன் வாங்கி செலவு செய்துவிட்டு கடனாளியாக ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் மார்க்கம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜக்காத்து நிதியில் இருந்து பிரித்து கொடுத்தோம் என்று சொன்னால் மறைமுகமாக அவர்களை ஊக்கப்படுத்துவதாக, அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு ஒத்துழைப்பு உறுதுணையாக இருப்பதாக ஆகிவிடும். அல்லாஹ் சொல்கின்றான், தஆபனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆபனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மைக்கும் இறை அச்சத்துக்கும் ஒருவருக்கொருவர் நீங்கள் துணையாக இருங்கள், பாவத்துக்கும் வரம்பு மீறுவதற்கும் நீங்கள் துணை போகாதீர்கள். இப்போ குடிப்பதற்காக கடன்பட்டவனுக்கு நாம் ஜக்காத் நிதியை கொடுத்தால் அவனுடைய குடிக்கு உதவி செய்ததாக நாம் ஆகிவிடுவோம். பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கடன்பட்டவனுக்கு நாம் ஜக்காத் நிதியை கொடுத்தால் அந்த ஆடம்பரத்துக்கு நாம் துணை போனவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி என்றால் கேள்வி, இவன் கடனில் இருந்து எப்படித்தான் இவன் விடுபடுவது? இவனுக்கு விமோச்சனமே இல்லையா? கடைசி மௌத்து வரைக்கும் இவன் இப்படியே கடனோடு கிடந்துவிட்டு சாக வேண்டுமா? மார்க்கம் சொல்கிறது இல்லை, இவன் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ், நான் அறியாமல் தவறான முறையில் நான் ஹராமுக்காக வேண்டி கடன்பட்டு விட்டேன், ஆடம்பர வாழ்க்கைக்காக, பகட்டுக்காக, வீண் விரயத்துக்காக நான் கடன்பட்டு விட்டேன், இனி என் வாழ்நாளில் இது போன்ற தவறான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் இடத்தில் மனம் உருகி பரிசுத்தமான முறையில் தௌபா பாவ மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திருந்தி விட்டான் என்று நமக்கு தெரிந்து விட்டால் இப்போது தாராளமாக அவனுக்கு ஜக்காத் நிதியில் இருந்து தொகையை கொடுத்து அந்த கடனை அடைப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்யலாம். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பட்ட கடன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றிற்காக என்று இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் தவறான ஒன்றிற்காக வேண்டி கடன்பட்டவர் என்று இருந்தால் அந்த தவறுக்காக அவர் வருந்தி தௌபா செய்ததற்கு பின்பாகத்தான் நாம் ஜக்காத் நிதியை அவருடைய கடனை அடைப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு முக்கியமான செய்தி நேற்று நாம் பார்த்தோம். லாமு வந்திருக்கிறது லில் ஃபுகரா என்பதற்கும் ஃபி ஒஃபிர் ரிகாபி என்ற இந்த 2 வார்த்தைகளுக்கு மத்தியில் அடுத்த இந்த 2 எழுத்துக்கள் மாறுபட்ட காரணத்தால்
முந்திய சாரார்களுக்கு ஜக்காத்தினுடைய நிதியை முழுக்க முழுக்க சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். சொந்தம் என்றால் கையிலே கொடுத்து விட வேண்டும். அவர் விரும்பினால் உண்ணலாம், அவர் விரும்பினால் அந்த காசை பயன்படுத்தி உடுத்தலாம், அவர் விரும்பினால் மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம், அவர் விரும்பினால் யாருக்கேனும் அன்பளிப்பு செய்யலாம். எல்லா வகையான முழு அதிகாரமும் அவருக்கு உண்டு என்ற அடிப்படையில் அவர் கையில் தொகையை சொந்தமாக்கி கொடுத்து விட வேண்டும். இதை குறிக்கிறது லில் ஃபுகரா என்ற அந்த லாம் வார்த்தை. அப்போ ஏழைகள், எளியவர்கள், ஜக்காத்து நிதியை பெற்று பங்கீடு செய்கின்ற பணியாளர்கள், அடுத்து உள்ளங்கள் அன்பு காட்டப்பட வேண்டிய அவர்கள், இந்த 4 சாரார்களை பொறுத்த மட்டில் தொகையை அவர்களுக்கு முழுக்க முழுக்க சொந்தமாக்கி கொடுத்து விட வேண்டும். ஆனால் அடிமைகளை விடுதலை செய்வது, அதே போன்று கடனாளிகளுடைய கடன்களை அடைப்பது, அடுத்து நாம் பார்க்கவிருக்கின்ற 7வது 8வது சாரார்கள், இந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் ஃபீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற காரணத்தால் உடமையாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக எந்த துறையை அல்லாஹ் சொன்னானோ அந்த துறைக்கு நாமே நேரடியாக சென்று அதை பயன்படுத்தலாம். எப்படி ஒரு அடிமையின் கையிலே கொடுத்து நீ சொந்தமாக்கி கொண்டு உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்ல வேண்டும் என்ற தேவையில்லை. அப்படி விரும்பினால் அப்படியும் செய்யலாம். அதற்கு மாற்றமாக நேரடியாக அந்த எஜமானிடத்தில் சென்று சம்பந்தப்பட்ட அடிமையினுடைய கிரயம் என்ன என்று கேட்டு அந்த கிரயத்தை எஜமானிடத்தில் கொடுத்துவிட்டு அந்த அடிமையை உரிமை விடுவதற்கு நாமே நேரடியாக ஏற்பாடு செய்யலாம். இப்போது அந்த அடிமையை உரிமை விடுவதற்கு தேவையான அந்த தொகை அடிமையின் கையில் சொந்தமாக்கி கொடுக்கப்படவில்லை. அதே போன்றுதான் கடனாளியை பொறுத்த மட்டில் கடனுக்காக நாம் எந்த தொகையை கொடுக்கின்றோமோ அவர் கையிலே அவருக்கு கொடுத்து சொந்தமாக்கி கொடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற தேவையே இல்லை. மாறாக இவருக்கு கடன் கொடுத்தவர் யாரோ, இவர் கடனாளி, சம்பந்தப்பட்டவர் இவர் கடனாளி, இவருக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடத்தில் நேரடியாக நாம் சென்று சம்பந்தப்பட்ட இன்ன மனிதர் உங்களிடத்தில் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார், அந்த கடனை இதோ நாங்கள் தருகின்றோம், இதை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அவரை கடனில் இருந்து விடுவித்து விடுங்கள் என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் தாராளமாக இப்படி செய்வதும் கூடும். இதுவும் அந்த கடனை அடைப்பதற்காக நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே சம்பந்தப்பட்ட அந்த கடனாளியின் கையிலே கொடுத்துத்தான் இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சம்பந்தப்பட்ட அவருக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடத்தில் நாம் நேரடியாக சென்று அந்த கடனை அடைத்து விட்டும் கடன் துறைக்காக நாம் ஜக்காத்தை பயன்படுத்தினோம் என்று நாம் மன நிறைவு கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்தில் ஒரு சின்ன கூடுதலான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. என்ன என்று சொன்னால், நாம் கடனாளிக்காக வேண்டி ஜக்காத்து நிதியில் இருந்தும் ஒரு பாகத்தை எடுத்து கொடுக்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட கடன்பட்ட அந்த நபர் இருக்கிறாரே அவருடைய மனநிலை 3 விதமாக இருக்கலாம். முதல் விதம், அவர் கையிலே கொடுத்து அடைக்க சொன்னாலும் அடைப்பார். நாம கொண்டு போய் அவருக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தாலும் சம்மதிப்பார். அவரை பொறுத்த மட்டும் இதில் பிரச்சனையே இல்லை. என் கையிலே கொடுத்தது அடைக்க சொன்னால் நான் அடைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அல்லது எனக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடத்தில் கொண்டு போய் நேரடியாக நீங்கள் ஜக்காத் நிதியை கொடுத்து கடனை அடைத்து விட்டு என்னை விடுவித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இருந்தால் அங்கே நாம் அவர் கையிலே கொடுத்தும் அடைக்க சொல்லலாம், நாமே நேரடியாக சென்றும் அடைக்கலாம். இரண்டுக்கும் அனுமதி உண்டு. இது முதல் நிலை. அடுத்து இன்னொரு நிலை இருக்கிறது. கடன்பட்ட இவருடைய மனநிலை எப்படி என்று சொன்னால், நாம் அவர் கையிலே பணத்தை கொடுத்தால் கடனை கொண்டு போய் அடைக்க மாட்டார், வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துவார். அது எந்த துறையோ, அது ஆடம்பரமான விஷயமோ அல்லது பிழைத்தான் நியாயமான விஷயமோ தவறான விஷயமோ, நாம் கடனாளி என்ற ஒரு காரணத்திற்காக அந்த கடனை அடைப்பதற்கு தொகையை கொடுக்கின்ற போது அவர் கடனை அடைப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இவரோ தவறாக அதை பயன்படுத்துகிறார், மிஸ்யூஸ், அதாவது தவறான முறையில் அதை பயன்படுத்துகின்றார். கொடுக்கப்பட்டதோ கடனை அடைப்பதற்கு அவர் பயன்படுத்துவதோ வேறு ஒன்றுக்கு என்று இருந்தால் அவர் கையிலே அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது. நாம் நேரடியாக சம்பந்தப்பட்ட கடன் கொடுத்தவரிடத்தில் சென்று அவர் உங்களுக்கு இவ்வளவு தொகை உங்களுக்கு தர வேண்டும், அந்த தொகையை நான் உங்களுக்கு தருகின்றேன், பெற்றுக்கொண்டு கடனில் இருந்து அவரை விடுவித்து விடுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இது 2வது நிலை. அடுத்து 3வது நிலை, கடன்பட்ட அவர் நாம் கடன் தொகையை அவர் கையில் கொடுத்தால் நேர்மையாக சென்று அந்த கடனாளிக்கு அந்த பணத்தை கொடுத்து கடனை அடைப்பார். அவர் பிழையாக அந்த பணத்தை பயன்படுத்த மாட்டார். அது மட்டுமல்ல, நேரடியாக நாம் சென்று அவருக்கு கடன் கொடுத்தவருக்கு இந்த பணத்தை நாம் கொடுத்து அடைக்கின்ற போது இவருக்கு தலைகுனிவு ஏற்படும். காரணம், இவர் சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருக்கிறார்.
யாரிடத்தில் கடன் வாங்கினாரோ அவரிடத்தில் கூட எப்படி வாங்கினார்? கடன் தாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நானே அடைத்து விடுகின்றேன் என்றுதான் தன்னை பற்றி அவர் காட்டிக்கொண்டார், அறிமுகப்படுத்தி கொண்டார். இப்போது அந்த கடனை தானே கொண்டு வந்து அடைப்பதாக காட்டினால்தான் அவருடைய கௌரவம், அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும். இந்த நிலையில் அவர் கையில் கொடுத்து அந்த பணத்தை அடைப்பதற்கு நாம் வழி செய்யாமல் நாமே நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட அவரிடத்தில் அந்த பணத்தை கொடுத்து அந்த கடனை அடைக்கின்றோம் என்று சொன்னால் இவர் ஒரு வகையான ஒரு பாதிப்பை, தனக்கு ஒரு அவமானம், தனக்கு ஒரு இழிவு என்று அவர் நேரடியாக கொடுத்த காரணத்தால் ஒரு இழிவான ஒரு நிலையை உணர்கிறார். இப்படி தலைகுனிவு அவருக்கு ஏற்படும். அவர் சமுதாயத்தில் மதிக்கப்படுகின்ற ஒரு மனிதர், அவர் நேர்மையான மனிதர், கையிலே கொடுத்தாலும் முறையாக கொண்டு போய் அடைப்பார். நாம் நேரடியாக கொண்டு போய் அவரிடத்தில் அடைக்கிற போது இவருக்கு தலைகுனிவு ஏற்படும், மன வருத்தம் ஏற்படும் என்று இருந்தால் இப்போது அவர் கையிலே கொடுத்து அதை அடைக்க சொல்வதுதான் ஏற்றமானது. ஆக இப்படி 3 நிலைகள், கடனாளிகளை பொறுத்த மட்டில் 3 நிலைகள் மார்க்கம் சொல்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து அதற்கு பொருத்தமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற 7வது சாரார் ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீல் என்றால் அல்லாஹ்வுடைய பாதை என்று அர்த்தம். இன்னைக்கு ஃபீ சபீலில்லாஹ் என்ற வார்த்தையை யாரோ பயன்படுத்துகிறார்கள், எப்படி எல்லாமும் பயன்படுத்துகிறார்கள், அவரவர் வசதிக்கு தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஃபீ சபீலில்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே, அந்த இடத்தில் என்ன அர்த்தம்? ஃபீ சபீலில்லாஹ் என்று சொன்னால் அன்புகளே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மன்னகத்தில் காலூண்ட செய்வதற்காக அல்லது காலூண்டி இருக்கின்ற இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாரோ, தன்னுடைய உடல், தன் பொருள், தன் உயிர், இவற்றை யார் அர்ப்பணிக்கின்றார்களோ, சுருக்கமாக சொன்னால் ஒரே வார்த்தையில் போராளிகள். இஸ்லாத்தின் விரோதிகளை எதிர்த்து மோதி முறியடிப்பதற்காக வேண்டி களம் காண புறப்பட்டு விட்ட போராளிகள் இருக்கின்றார்களே, இந்த போராளிகள் தான் ஃபீ சபீலில்லாஹ். இவர்களைத்தான் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட இந்த போராளிகளுக்குத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜக்காத்து நிதியில் இருந்தும் வழங்க வேண்டும் என்று 7வது சாரார்களாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இங்கேயும் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே லீ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. அவர்கள் கையிலே கொடுத்து சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும், அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக ஃபீ என்ற வார்த்தையை சொல்லலாம். அப்படி என்றால் அவர்கள் எந்த ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்கின்றார்களோ அந்த அறப்போருக்காக வேண்டி மட்டும்தான் இந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும், வேறு எதற்காக வேண்டியும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி என்றால் என்ன பொருள்? வீட்டில் இருந்து புறப்படுகின்ற ஒரு போராளி போர் களம் சென்று எதிரிகளிடத்தில் மோதி வெற்றி வாகை சூடி திரும்புவதற்கு இடையில் என்னென்ன அவருக்கு தேவை ஏற்படுமோ அந்த தேவைகளுக்காக இந்த பணம் செலவிடப்பட வேண்டும். உணவு தேவை இருக்கலாம், உடை தேவை இருக்கலாம், வாகன தேவை இருக்கலாம். அந்த காலத்தை பொறுத்த மட்டில் ஒட்டகம், குதிரை, கோவேறு கழுதை போன்ற வாகனங்கள் தேவை. இந்த காலத்தை பொறுத்த மட்டில் மோட்டார் வாகனங்கள் தேவை இந்த காலத்தில். ஆக இப்படி வாகன தேவை இருக்கலாம், அதேபோல் ஆயுத தேவைகள் இருக்கலாம். இப்படி அவர் களம் காண சென்ற அவர் அங்கே போராடுவதற்கு அவருக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்காக கையில் கொடுத்து செலவு செய்ய சொன்னாலும் சரி, நாமே அந்த ஆயுதங்களை, அந்த போக்குவரத்து வாகனங்களை மற்றும் உண்டான தேவைகளை ஆயத்தப்படுத்தி சித்தப்படுத்தி அவர் கையில் ஒப்படைத்தாலும் சரி, அந்த ஃபீ சபீலில்லாஹ் என்ற பாதைக்கு அது செலவிடப்பட வேண்டும், அவருக்கு சொந்தமாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம், லீ பயன்படுத்தப்படவில்லை, ஃபீ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு செய்தி இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபீ சபீலில்லாஹ் எப்படிப்பட்ட நபர்? அவர் அரசாங்கத்தில் இருந்து முறையாக இராணுவ அமைப்பு உருவாக்கப்பட்டு மாதம் எந்த இராணுவ வீரர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படுகிறதோ அவர்களுக்கு இங்கே அல்லாஹ் சொல்லவில்லை. முறையாக மாத ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒருவர் அரசாங்கத்திடமிருந்து. அப்படிப்பட்ட போராளிகளுக்கு ஜக்காத் நிதியை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நாம் சொல்ல வருவது, இங்கே அல்லாஹ் சொல்லுவது, அப்படியெல்லாம் மாத ஊதியம் பெறவில்லை, அரசாங்கப்புறமிருந்து ஆயுதங்களோ மற்றும் உண்டான ஏற்பாடுகளோ அவர்களுக்கு செய்யப்படவில்லை. மாறாக ஊதியம் பெறாமலேயே அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் அரசாங்கத்தின் புறமிருந்து செய்து கொடுக்கப்படாமலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பு செய்கின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மூமீன்களை இந்த மன்னகத்தில் தலை நிமிர்ந்து வாழச் செய்கின்றதற்காக வேண்டி அவசியமான நிலையில் ஏற்படுகின்ற அறப்போர்களில் யார் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த நிதி பங்கிடப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே,
இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலைத்தோங்க வேண்டும், மேலோங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடைபெறுகின்ற அறப்போராக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்று பார்க்கின்றோம் சில இடங்களில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு போர் நடக்கிறது. நான் அரபு, அவர் அரபு அல்லாதவர், அவர் இன்னைக்கு நிறத்தை சார்ந்தவர், அவர்கள் இந்த நிறத்தை சாராதவர்கள், நிறவாதத்தின் அடிப்படையில், மொழிவாதத்தின் அடிப்படையில், வாழுகின்ற பகுதி வாதத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற போராக இருந்தால் அது வெளிப்படையாக இஸ்லாத்தினுடைய பேரை சூட்டிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இலாவு கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலோங்க செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தலைத்தோங்க செய்வதற்காக நடைபெற்ற போராக அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அது போன்ற சந்தர்ப்பங்களில் ஜக்காத் நிதியை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அன்புகளே, இந்த இடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சுட்டிக்க ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். ஆனால் அங்கே ஒரு கோணத்தில் சொன்னோம், இப்போது இன்னொரு கோணத்தில் சொல்லவிருக்கின்றேன். அதாவது ஒரு மாணவன், அவர் பருவத்தை தாண்டி விட்ட நபர் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு நபர், அவர் கல்வி ஞானத்தை, ஷரியத்தினுடைய கல்வியை படிப்பதற்காக போகின்றார். ஷரியத்தினுடைய கல்வியை, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, குர்ஆன் ஹதீஸை மையமாக கொண்டு ஆய்வு செய்யப்படுகின்ற சட்டங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, அவற்றை தெரிந்து தானும் தன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், பிற மக்களுக்கும் அதை போதிக்க வேண்டும், உலகமெல்லாம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் பரிசுத்தமான இந்த மார்க்கத்தை பாதுகாத்து அதை நடைமுறைப்படுத்தி உலகத்தின் கடைக்கோடி வரைக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்தில் ஒருவர் மார்க்க கல்வியை தர புறப்படுகின்றார், ஒரு மாணவராக புறப்படுகின்றார் என்று சொன்னால் விளங்க வேண்டும், இங்கே தாராளமாக இவருக்கு ஜக்காத் நிதியை பயன்படுத்தலாம். அவருடைய உணவுக்காக வேண்டி, அவருடைய உடைகளுக்காக, அவருடைய வாகன போக்குவரத்துக்காக, அவருடைய தங்கி இருக்கின்ற காலகட்டத்துக்காக, அவருக்கு தேவையாகின்ற கித்தாபுகள், புத்தகங்கள், இது போன்ற உபகரணங்களுக்காக வேண்டி இவற்றுக்கெல்லாம் தாராளமாக இந்த ஜக்காத் நிதியை பயன்படுத்தலாம். இங்கே யாருக்கேனும் ஒரு கேள்வி வரலாம், நேற்றுத்தானே சொன்னீர்கள் ஏழையாக இருந்தால், ஒரு மாணவர் ஏழையாக இருந்தால் அவர் மார்க்க கல்வி படிக்க செல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத் நிதியை கொடுக்கலாம் என்று நேற்றுத்தானே சொன்னீர்கள். மறுபடியும் திருப்பிக் கொண்டு சகோதரர்களே, கண்ணோட்டம் மாறுபடுகிறது. நேற்று சொன்ன கண்ணோட்டம், அவர் ஒரு ஏழை மாணவர் என்ற காரணத்தால், அவர் ஒரு ஏழை, ஒரு வருடத்துக்கு அவருக்கு செலவுக்கு என்ன தேவையோ அந்த பொருளாதார வசதி அவர் கையிலே இல்லை. இந்த கோணத்தில் அவர் ஒரு ஏழையாகவும் இருக்கிறார், பிளஸ் அத்தோடு மார்க்க கல்வியையும் கற்கிறார் என்ற அடிப்படையில் ஜக்காத் நிதியை நாம் கொடுக்கலாம் என்று சொன்னோம். இப்போது அந்த கண்ணோட்டத்தில் இல்லை, இப்போது இவர் ஒரு முஜாஹிது, மார்க்கத்தின் ஒரு போராளி. எப்படி ஆயுதம் பூண்டு உயிரை பணயம் வைத்து களம் காண சென்று போராடுகின்ற ஒரு போராளி இந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றாரோ, அதே போன்று குர்ஆனை படித்து, ஹதீஸை படித்து, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் அஞ்சா நெஞ்சத்தோடு நெஞ்சத்தை உயர்த்தி சத்திய மார்க்கத்தை நான் எடுத்துச் சொல்லி அசத்தியத்தை ஆழ குழிதோண்டி புதைப்பேன், சத்தியத்தை சிகரத்தில் ஏற்றி வைப்பேன், இந்த மார்க்கத்துக்காக நான் பாடுபடுவேன், மார்க்கத்துக்கு புறம்பான போக்குகளை எல்லாம் ஒழித்து கட்டுவேன். இந்த எண்ணத்தில் அவர் புறப்படுகின்றார் என்று சொன்னால் இவர் மிகப்பெரிய முஜாஹிது. இவர் போர்க்களத்தில் சென்று உயிரை பணயம் வைத்து போராடுகின்ற அந்த போராளியை விட இவர் மார்க்க ஞானத்தை கற்று மார்க்கத்துக்கு எதிரான போக்குள்ள மக்களுக்கு மத்தியில் அஞ்சா நெஞ்சத்தோடு சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி முன் வருகின்றாரே, இவர் மிகப்பெரிய முஜாஹித், சிறந்த முஜாஹித், சிறந்த போராளி. ஆகவே இவருக்கு தாராளமாக ஜக்காத் நிதியில் இருந்து அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கலாம். இவர் ஏழையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நேற்று சொன்னது ஏழையாக இருக்கின்ற காரணத்தால், இப்போது சொல்வது அவர் உழைப்பதற்கு சக்தி படைத்தவர். பெருமானார் சொன்னார்களே, உழைப்பதற்கு சக்தி படைத்தவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா. செல்வந்தர்களுக்கும் உழைத்து தன் வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற தரத்தில் உள்ளவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இவரோ சம்பாதித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற தரத்தில் உள்ளவர். ஆனாலும் இவர் தன்னுடைய நேரங்கள் முழுவதையும் அல்லாஹ் ரசூலுடைய இல்மை படிப்பதற்காக அர்ப்பணிக்கப் போகின்றார். கல்வியை படிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வருடங்களில், அது 5 வருடமோ 6 வருடமோ 8 வருடமோ 10 வருடமோ, இந்த 10 ஆண்டு கால வாழ்க்கையை முழுக்க அல்லாஹ் ரசூலுடைய இல்முக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்கின்றார். அந்த அர்ப்பணிப்புக்குரிய காலகட்டத்தில் அவரால் சம்பாதிப்பதற்குண்டு நேரத்தை ஒதுக்க முடியாது என்று இருந்தால்
தாராளமாக இப்படிப்பட்ட கல்வி தேடுகின்ற ஒரு மாணவருக்கு ஜக்காத்து நிதியில் இருந்தும் செலவிடலாம். எந்த துறையில்? ஃபீ சபீலில்லாஹ் என்ற துறையில். நேற்று சொன்னது ஏழைகள் எளியவர்கள் என்ற துறையில். ஆக அன்புகளே, இந்த செய்தியையும் இந்த இடத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த 8வது சாரார் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், வபுனு சபீல், வழிப்போக்கர்கள். வழிப்போக்கர்கள் என்றால் யாரை குறிக்கும்? ஒரு மனிதர் அயல் நாட்டில் இருந்து நமது நாட்டுக்கு வந்தார் என்று வைத்துக்கொள்வோம். ஏதோ ஒரு தேவையை முன்னிட்டு சுற்றுப்பிரயாணம் என்ற அடிப்படையிலோ அல்லது ஏதோ வியாபாரத்தை நோக்கமாக கொண்டு அல்லது வேறு ஏதோ ஹலாலான நியாயமான ஒரு தேவையை முன்னிட்டு நமது நாட்டுக்கு வந்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். வந்த இடத்தில் எதிர்பாரா விதமாக அவருடைய காசு பணம் முழுவதும் தீர்ந்து விட்டது, முடிந்து விட்டது. செலவாகி முடிந்தாலும் சரி, அல்லது திருடர்கள் திடீரென்று திருடி கொண்டு போய்விட்டார்கள். அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவருடைய பேக்கு, பாஸ்போர்ட்டு, காசு, பணம் என்னென்ன இருந்ததோ எல்லாவற்றையும் மொத்தமாக அடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த நிலையில் அவர் மீண்டும் இந்த உள்நாட்டுக்குள்ளே பயணத்தை தொடர்ந்து அடுத்து ஃப்ளைட்டு ஏறி அவர் தன் தாயகத்தை சென்று அடைய வேண்டும். அதற்கு கணிசமான பொருளாதார தேவை இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவர் ஏழையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணமாக அமெரிக்காவை சார்ந்த ஒரு நபர் என்று வைத்துக் கொள்வோம். வந்த இடத்தில் இப்படி பணத்தை பறிகொடுத்து விட்டு திருடர்களிடத்திலோ அல்லது செலவு செய்தோ முழுமையாக முடித்து விட்டோ எப்படியோ காசு பணம் இல்லாமல் பயணத்தை தொடர முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் ஏழையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தன் சொந்த அமெரிக்க தாயகத்தில் மிகப்பெரிய செல்வச்சீமான், கோடீஸ்வரன். அவன் பெரிய கோடீஸ்வரன். சொல்லப்போனால் அவன் நாட்டிலே அவன் கடன் கேட்பதற்கு வேண்டிய அவசியமில்லை. கடன் கேட்டால் நான் தருகின்றேன், நீ தருகின்றேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு வங்கிகள் எல்லாம் முன்வரும். அந்த அளவுக்கு செல்வத்தில் உயர்ந்த தரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் தன் தாயகத்தை பொறுத்த மட்டில் அவர் பெரிய கோடீஸ்வரர் என்று இருந்தாலும், அவருக்கு கடன் கொடுப்பதற்கு பலரும் முன்வருவார்கள் என்று இருந்தாலும், வந்த இடத்தில் கொண்டு வந்த காசு பணத்தை எல்லாம் செலவு செய்துவிட்டு அல்லது பறிகொடுத்து விட்டு பயணத்தை தொடர முடியாத ஒரு நிர்பந்தமான நிலையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், தாராளமாக அவருக்கு ஜக்காத்து நிதியில் இருந்தும் அவருடைய தேவையின் அளவுக்கு உதவலாம். தேவை என்ன என்று பார்க்கணும். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறார், இங்கிருந்து டெல்லி போக வேண்டுமா, அந்த பணம். அதற்கடுத்து டெல்லியிலிருந்து அவர் அமெரிக்கா போக வேண்டும், அதற்குண்டானது, இடையிலே ஆக வேண்டிய செலவுகள், இவற்றை எல்லாம் ஒரு கணக்கு பார்த்து அதற்கு என்ன தேவையோ அதை தாராளமாக கொடுக்கலாம். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சிலர் தந்திரமாக வேலை செய்வார்கள். எப்படி தெரியுமா? உலோபித்தனம், கஞ்சத்தனத்தின் காரணமாக அவர் செல்வந்தராக இருந்தாலும் வருகிற போதே குறைந்த அளவு பணத்தை தான் எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஏன்? குறைந்த அளவு கொண்டு போவோம், முடிந்து விட்டால் ஜக்காத் நிதியை வாங்கி கொண்டு பயணத்தை தொடரலாம். தாயகத்திலே மிகப்பெரிய செல்வ சீமானாக இருக்கிறான், கோடி பெருஞ்செல்வனாக இருக்கிறான். இப்படி இருந்தும் அற்பமான சுபாவம். நம்முடைய காசு பணத்தை செலவழிப்பதை விட ஜக்காத்து நிதியை வாங்கி நாம் செலவு செய்யலாம் என்ற எண்ணத்தில் தன்னுடைய பிரயாணத்துக்கு போதுமான தொகையை கையில் எடுக்காமல் குறைந்த அளவு தொகையை கையில் எடுத்துக்கொண்டு அவன் வந்து காசு தீர்ந்து விட்டது, ஆகவே எனக்கு ஜக்காத் நிதியை தாருங்கள் என்று சொன்னால், இது மார்க்கத்தின் பார்வையில் பிழையான ஒரு போக்கு. இது சரியான அணுகுமுறை அல்ல. இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக 7வது சாரார் என்று சொன்னால் வழிப்போக்கர்கள். தங்களுடைய பயணத்தை மீண்டும் தொடர்ந்து தொடர முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அல்லது பொருளாதார இன்மையின் காரணமாக பிரயாணம் தடைபட்டு தேங்கி நிற்கக்கூடிய அவர்கள், இவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். ஆக அன்புக்குள்ளே, இது ஒரு சுருக்கமான விளக்கம். அடுத்து கொஞ்சம் எதிர்மறையான சில செய்திகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். இவரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன நபர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இவர்களை தவிர்த்து இந்த 8 சாராரை தவிர்த்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்ற வார்த்தையில் சிலரை மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டும். அதிலே முதல் சாரார், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் நிதியை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் இடமில்லை. காரணம், ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற அந்த குடிமக்களை பொருளாதார விஷயத்தில் மேடு பள்ளம் இல்லாத ஒரு சமநிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் அரசாங்கம் அவர்களுக்கு வேறு வகையான காசு பணத்தை கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அரசாங்கம் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற முஸ்லீம் அல்லாதவருக்கு வாழ்க்கையில் நெருக்கடியோ பிரச்சனையோ தேவையோ என்று வருகிற போது கண்டிப்பாக அவர்களுக்கும் அரசாங்கமே
உதவி செய்து அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும், பூர்த்தி செய்யும். ஆனால் ஜக்காத்து நிதியை கொண்டு பூர்த்தி செய்தல் என்பது அங்கே இல்லை. ஜக்காத்து நிதியை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து பொருளாதாரத்தில் மேடு பள்ளம் இல்லாத சமதளத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். ஆகவே அல்லாஹ் சொல்கின்ற இந்த 8 சாராரில் ஒவ்வொருவருமே முஸ்லீமாக இருக்க வேண்டும். இது கண்டிப்பாக ஷரத்து. ஆம், வேண்டுமென்றால் அந்த சொன்னோமே முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள் என்று. அதிலே நாம் ஒரு சாராரை சொன்னோம். எப்படி? அவர் ஒரு சமுதாயத்தின் தலைவர், ஆனால் அவர் இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அவருக்கு ஜக்காத்து நிதியை கொடுத்தால் அவர் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார் என்றோ, அல்லது அவர் இஸ்லாத்தின் மீது கடும் பகை கொண்டு வெறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார், இஸ்லாத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு ஜக்காத்து நிதியில் இருந்து ஒரு கணிசமான அளவு கொடுக்கிற போது அந்த வெறுப்பு நீங்கி பகைமை அகன்று அவர் இணக்கத்தோடு முஸ்லீம்களிடத்தில் இஸ்லாத்தோடு நடந்து கொள்வார் என்று இருந்தால் அவருக்கு கொடுக்கலாம் என்று சொன்னோமே. அந்த இடத்தில் மட்டும்தான் முஸ்லீம் அல்லாதவருக்கு கொடுப்பதற்கு அனுமதி உண்டே தவிர மற்ற வேறு யாருக்கும் கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஒன்று. அடுத்து இரண்டாவது, செல்வந்தர்களுக்கு எந்த நிலையிலும் ஜக்காத்து கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. இந்த இடத்தில் ஷரியத்தினுடைய பார்வையில் செல்வந்தர் என்றால் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷரியத்தினுடைய பார்வையில் செல்வந்தர் என்றால் லட்சம் லட்சமாக வைத்திருக்க வேண்டும், கோடி கோடியாக வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. ஒரு நபர் அவருடைய பொறுப்பில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டுக்கு தேவையான பொருளாதார தேவை என்னவோ அந்த தேவை அவர் கையிலே இருக்கிறது என்று இருந்தால் அவர் செல்வந்தர். 2 பேர் கொண்ட குடும்பம் வருடத்துக்கு 50,000 ரூபாய் இருந்தாலே போதும். அப்படியா? அவரிடத்தில் 50,000 ரூபாய் இருக்கிறது, அவர் செல்வந்தர். இன்னொரு நபர் 10 பேர் கொண்ட குடும்பம், அவர் குடும்பத்துக்கு ஒரு வருடத்துக்கு குறைந்தது 3 லட்சம் ரூபாய் தேவை, ஆனால் 3 லட்சம் ரூபாய் கையில் இருக்கிறது. அப்படியா? அவரை பொறுத்த மட்டும் அவர் செல்வந்தர். ஆனால் 3 லட்சம் தேவை என்று இருக்கிற போது 2.5 லட்சம் தான் கையில் இருக்கிறது, அவர் ஏழை, ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ள ஒரு ஏழை. 50,000 ரூபாய் வருடத்துக்கு போதும் என்று இருக்கிற போது 45,000 ரூபாய் மட்டும்தான் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அவரும் ஏழை. மீதமுள்ள 5,000 தாராளமாக ஜக்காத்து நிதியில் இருந்து எடுத்து கொடுக்கலாம். இன்னொரு செய்தி, இந்த தொகை அவர் கையிலே இப்போதே இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. 3 லட்சம் ரூபாய் வருடத்துக்கு தன் குடும்பத்துக்கு தேவையான ஒரு மனிதரிடத்தில் 3 லட்சம் ரூபாய் மொத்தமாக கையில் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. மாறாக அவர் அலுவலகத்தில் பணியாற்றுகின்றார், மாதம் 30,000 ரூபாயோ 25,000 சம்பளம் பெறுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டி மொத்தமாக 12 மாதங்களுக்கு கூட்டி பார்க்கிற போது தாராளமாக அந்த 3 லட்சம் வந்து சேர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது இவரை பொறுத்த மட்டில் மார்க்கம் சொல்கிறது இவர் செல்வந்தர். ஏன்? இப்போது மொத்தமாக 3 லட்சம் கையிலே இல்லையே, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகின்றார், மாதம் ஊதியம் பெறுகின்றார். அந்த ஊதியம் 12 மாதங்கள் கணக்கு பார்க்கின்ற போது அவருடைய தேவை தாராளமாக கிடைத்துவிடும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவர் செல்வந்தர். அல்லது வியாபாரம் செய்கின்றார், வியாபாரத்தின் மூலமாக அந்த தொகை கிடைத்துவிடும். அல்லது விவசாயம் செய்கின்றார், விவசாயத்தில் கிடைக்கின்ற மகசூல் மூலமாக அந்த தொகை கிடைத்துவிடும். அல்லது இவருக்கு யாரோ பொறுப்படுது, உடன் பிறந்த ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் பெரிய கோடீஸ்வரர். அவர் பார்க்கிறார், நமது தம்பி உடன் பிறந்த நம்ம சகோதரன் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆகவே அவருக்கு மாதம் நாம் உதவித்தொகையாக ஒரு தொகையை கொடுப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவர் மாதம் ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இவரிடத்தில் ஆரம்பத்தில் கையிலே காசு இல்லை, ஆனால் நம் உடன் பிறந்த சகோதரன் நமக்கு மாதம் கொடுப்பார், 12 மாதங்களுக்கு நம்முடைய தேவை முழுமையாக அங்கிருந்து வந்துவிடும் என்று சொன்னால் இவரும் செல்வந்தர் தான். இவருக்கும் ஜக்காத் நிதியை கொடுக்கக்கூடாது. ஆக கையிலே ரொக்கமாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அவருக்கு மாத ஊதியம் என்று வந்து சேரும் என்று இருந்தாலும் சரி, விவசாயி என்ற அடிப்படையில் மகசூலாக கிடைக்கும் என்று இருந்தாலும் சரி, வியாபாரி என்ற அடிப்படையில் ஆதாயமாக பெற்றுக்கொள்வேன் என்று இருந்தாலும் சரி, உதவித்தொகை என்ற அடிப்படையில் உதவி செய்கின்ற அவர்களால் தங்களுக்கு வந்து கிடைத்துவிடும் என்று இருந்தாலும் சரி, ஒரு வருடத்துக்கு தேவையான நிதி அவருக்கு இப்போதே கையில் இருந்தாலும் சரி, அல்லது வந்து கிடைத்துவிடும் என்று இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் மார்க்கத்தின் பார்வையில் அகனியாக்கள், செல்வந்தர்கள். இவர்களுக்கு ஜக்காத்து நிதியை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. வாங்குவது அவர்களுக்கு ஹராம், கொடுப்பது ஜக்காத்து கொடுக்கின்ற அவருக்கு ஜக்காத்து செல்லாது என்ற நிலையை ஏற்படுத்திவிடும். ஆகவே செல்வந்தர்களுக்கு ஜக்காத்து நிதியில் அறவே அனுமதி இல்லை. அதே சமயத்தில் சில செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம். யார் அவர்கள்? ஜக்காத்து நிதியில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள். மூன்றாவது அல் ஆமிலீன அலைஹா,
ஜக்காத்தை செல்வந்தரிடமிருந்து வாங்கி அதை பாதுகாத்து ஏழைகளை கணக்கெடுத்து பிரித்து கொடுக்கின்ற அந்த ஜக்காத்து பங்கீட்டு பணியில் அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்களே பணியாளர்கள், அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த பணிக்கு ஊதியமாக, அது மாத ஊதியமாகவோ அல்லது மொத்தமாக எப்படியோ அவர்கள் செய்கின்ற அந்த பணிகளுக்காக தாராளமாக ஜக்காத்து நிதியில் இருந்து கொடுக்கலாம். ஒன்று. அதே போன்று முஜாஹிது ஒரு போராளி மார்க்கத்தை காப்பதற்காக களம் காண புறப்படுகின்றான். அவன் ஒரு செல்வந்தன். ஊரிலே அவனுக்கு எல்லா வகையான அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இவர் போருக்கு புறப்படுகின்ற போது அவருக்கு பேர் அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்கின்ற ஒரு போராளி. இந்த நிலையில் அவருக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, ஆயுதம் சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட, போகின்ற இடத்தில் உணவு, உடை, பாதுகாப்பு, கவசம் என்ற அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்காக தாராளமாக அவர் செல்வந்தராக இருந்தாலும் ஜக்காத்து நிதியில் இருந்து நாம் செலவு செய்யலாம். அதே போன்று இன்னொரு செல்வந்தர் கடன் பட்டிருக்கிறார், 10 லட்சம் ரூபாய் கடன். ஆனால் ஒரு வருடத்துக்கு என்ன தேவையோ அந்த தொகை அவருக்கு இருக்கிறது. 10 பேர் கொண்ட அந்த அவருடைய குடும்பம், ஒரு வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் அவருக்கு தேவை. அந்த 3 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கையில் இருக்கிறது. அது மாத ஊதியமாகவோ, விவசாயமாகவோ, வியாபாரத்தில் ஆதாயமாகவோ எப்படியோ வந்துடும், எப்படியோ வந்து சேர்ந்து விடும். அப்படி என்றால் அவர் மார்க்கத்தின் பார்வையில் இவர் ஒரு செல்வந்தர். ஆனால் 10 லட்சம் ரூபாய் கடனாளியாக இருக்கிறார். இந்த 10 லட்சத்தை அடைப்பதற்கு அவருக்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை. இப்போது வருட தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்ற கண்ணோட்டத்தில் அவர் செல்வந்தர். பட்ட கடனை அடைக்க முடியாது என்ற அந்த கண்ணோட்டத்தில் அவர் ஜக்காத்து நிதியை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக ஆகிவிடுகின்றார். இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த அன்புக்குள்ளே நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான செய்தி, ஒரு மனிதன் சிலருக்கு செலவு செய்ய வேண்டியது அவன் மீது கட்டாய கடமை. அவர்கள் சொந்தமாக காசு பணம் வைத்து தங்களுக்கு செலவு செய்து கொண்டார்கள் என்றால் விஷயம் வேறு. ஆனால் அவர்களிடத்தில் சொந்தமாக தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வசதி இல்லை. இந்த நிலையில் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இவரிடத்தில் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இவர் கண்டிப்பாக தன்னுடைய உணவுக்கு எப்படி செலவு செய்கிறாரோ, தன்னுடைய உடை, தன்னுடைய இருப்பிடம், மருத்துவம், வாகனம் போன்றவற்றுக்கு எப்படி செலவு செய்கிறாரோ அதே அந்தஸ்தில் அவர்களுக்கும் செலவிடுவது இவர் மீது கட்டாய கடமை, விதிக்கப்பட்ட கடமை. அப்படி இருந்தும் அவர் செய்யவில்லை என்றால் இவர் மிகப்பெரிய குற்றவாளியாக, பாவியாக போகிறார். யார்? கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள், தன்னை பெற்ற தாய், தன்னை பெற்ற தந்தை. சிலபோது தாயின் தாயும் தாயின் தந்தையும், தந்தையின் தாயும் தந்தையின் தந்தையும் இப்படி மேலே போய்கொண்டே இருக்கலாம். அவர்களெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு நாதி இல்லை. அவர்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதியை அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், பெற்ற தாய் தகப்பருக்கு கொடுப்பது கடமை என்பதை போன்று அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் செலவு செய்வது இந்த பேரன் மீது கட்டாய கடமை. அதே போன்று தான் பெற்ற பிள்ளைகள், தன் பெற்ற பிள்ளைகள் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கவில்லை, தகப்பனை அண்டித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளை கண்டிப்பாக ஒரு தந்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் கொஞ்சம் கூடுதலாக சிந்தித்து பார்ப்போம். பெற்ற பிள்ளைகள், அவர்கள் பெற்ற பிள்ளைகள், பேர குழந்தைகள் வந்து விட்டார்கள். இப்போது எதிர்பாரா விதமாக பெற்ற மகனுக்கு விபத்து நிகழ்ந்து விட்டது. இனிமேல் அவரால் உழைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்போது அவருக்கும், அவர் பெற்ற பிள்ளைகள் 5 பிள்ளைகள் வைத்துக் கொள்வோம், அவர்களுக்கும் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இவரிடத்தில் அல்லாஹ் பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், கண்டிப்பாக இவர் அந்த மகனுக்கும் செலவு செய்ய வேண்டும். அந்த மகனுடைய பிள்ளைகள், அதாவது பேர பிள்ளைகள், பேரன் பேத்திகளுக்கும் கண்டிப்பாக இவர் செலவு செய்ய வேண்டும். இவர் மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமை. ஆக இப்படி அதே போன்றுதான் மனைவியும். கண்டிப்பாக கணவனை பொறுத்த மட்டில் மனைவி மீது நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதற்கு என்ன காரணம்? அபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தன் சொந்த செல்வத்தை மனைவியின் தேவைகளுக்காக, உணவுக்காக, உடைக்காக, மருத்துவத்துக்காக, வாகனத்துக்காக மற்றும் உண்டான இருப்பிடத்துக்காக என்று கணவன் தன் சொந்த செல்வத்தை மனைவிக்காக செலவிடுகின்றான் என்ற காரணத்தால் தான் கணவன் மனைவி மீது நிர்வாகி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவிக்கு செலவிடுவது கட்டாயம். பெற்ற பிள்ளைகள், தன்னை பெற்ற தாய், தன்னை பெற்ற தந்தை, இவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக செலவிட வேண்டும். இது வாஜிப். இப்போது கேள்வி, ஒரு மனிதன் என்ன செய்தான்? இந்த வாஜிபான செலவை என் ஜக்காத்து நிதியில் இருந்து நான் கொடுத்து அதை சரி செய்து விடலாமா என்று யோசிக்கிறான். ஹராம், கூடாது.
அதாவது இந்த வருடம் பார்த்தான், இந்த வருடம் ஜக்காத் நிதி அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உடனே பார்த்தான், தாயினுடைய தேவையை இதிலிருந்து கொடுத்து விடுவோம், தகப்பனுடைய தேவையை கொடுத்து விடுவோம், மனைவிக்கு கொடுக்க வேண்டியது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இந்த ஜக்காத்து நிதியில் இருந்து எடுத்து கொடுத்து அந்த வாஜிப் கட்டாயமான நிதியை நாம் கொடுத்து அதை நிவர்த்தி செய்து விடலாம் என்று யோசிக்கிறான் என்றால் இதிலே மார்க்கத்தில் ஒரு துளியும் அனுமதி இல்லை. காரணம், யார் யாருக்கு செலவு செய்வது இவன் மீது கட்டாய கடமையோ அந்த கடமைக்காக வேண்டி ஜக்காத்து நிதியை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் ஒரு துளியும் அனுமதி இல்லை. அப்படி என்றால் இங்கே இந்த வார்த்தையை சொல்கிற போதே இன்னொரு கேள்வி உங்களுக்கு புரிந்துவிடும். என்ன என்று சொன்னால், தாய் தந்தை மனைவி மக்கள் இவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதுதான் கணவன் மீது கட்டாய கடமை. அடிப்படை தேவைகளை தாண்டி சில தேவைகள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், மனைவி கடன் பட்டிருக்கிறார், அல்லது பெற்ற மகன் கடன் பட்டிருக்கிறான், 20 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறான், அல்லது பெற்ற தாயோ தந்தையோ கடன் பட்டிருக்கிறார்கள். இப்போது கேள்வி, இந்த மகன் தந்தை தாய் அல்லது மனைவி பிள்ளைகள் பட்டிருக்கின்ற கடனை அடைப்பது இவன் மீது கடமையா? ஒன்றும் கடமை இல்லை. அடிப்படை தேவைகளை கொடுக்கும் மகன் என்ற அடிப்படையில் அல்லது தந்தை என்ற அடிப்படையில், கணவன் என்ற அடிப்படையில் உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை, தங்குவதற்கு இருப்பிடம், நோய்வாய்ப்பட்டால் மருத்துவம், பிரயாணம் செய்கின்ற போது வாகன போக்குவரத்து, இப்படி அடிப்படையான தேவைகளுக்குத்தான் இவர் பொறுப்பாகுவார். அவர் ஏதோ அனுமதிக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்படாத ஆடம்பரமான பகட்டான வீண் விரயமான தேவைகளை முன்னிட்டு அவர் 10 லட்சம் 20 லட்சம் என்று கடன் பட்டுவிட்டு கடனாளியாக இருக்கிறார் என்றால் அந்த கடனையெல்லாம் இவர் தலையிலே ஏற்றுக்கொண்டு அந்த கடனையெல்லாம் இவர் அடைப்பது இவர் மீது கடமை என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. இப்போது கேள்வி, சரி கடமை இல்லை, ஆனால் அந்த மனைவியை பொறுத்த மட்டில் பட்ட கடனை அடைப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. பெற்ற தகப்பன் பெற்ற தாய் இவர்களுக்கு அந்த பட்ட அந்த கடனை அடைப்பதற்கு வேறு எந்த முகாந்திர ஒரு சொத்தை விற்று அடைத்து விடலாம் என்பதற்கோ அல்லது வேறு யாரிடத்திலும் வாங்கி அடைத்து விடலாம் என்று சொல்வதற்கோ எந்த வழியும் இல்லை. இப்போது கேள்வி, இந்த நிலையில் மகன் தான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நிதியில் இருந்து தாய் பட்ட கடனை, தந்தை பட்ட கடனை, மனைவி பட்ட கடனை அல்லது யாருக்கு தான் செலவு செய்வது கட்டாய கடமையோ அவர் பட்ட அந்த கடனை ஜக்காத்து நிதியை கொண்டு அடைக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக அடைக்கலாம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாய செலவு என்னவோ அதைத்தான் ஜக்காத்து நிதியில் இருந்து செய்யக்கூடாது. அதுதான் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் திரும்ப. உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் போன்ற விஷயங்கள். இது அல்லாத பட்ட கடன் என்று வந்துவிட்டால் அவற்றை பொறுத்த மட்டில் இவர் கொடுப்பது கடமை இல்லை. ஆகவே அதை அவருடைய ஜக்காத்து நிதியில் இருந்து அவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு தாராளமாக அனுமதி உண்டு. அதே போன்ற அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தி நாம் ஏற்கனவே சொன்னோம். ஒரு கூட பிறந்த சகோதரன் திடீரென்று விபத்துக்குள்ளாகிவிட்டான். இவரிடத்திலே அந்த விபத்துக்குள்ளாகிவிட்ட சகோதரனுக்கும் அவன் பெற்ற பிள்ளைகளுக்கும் வருடத்துக்கு தேவையான காசு பணத்தை கொடுக்க முடியும் என்ற அளவுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பாக தாராள செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் சொன்னோம், அந்த சகோதரனுக்கும் செலவிடுவது இவன் மீது கடமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமுதாயத்தில் இப்படியும் சிலரை பார்க்கிறோம். உடன்பிறப்பு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக உண்பதற்கு வழி இல்லாமல், ஒண்டுவதற்கு ஒரு குச்சி இல்லாமல், உடுத்துவதற்கு கூட சரியான ஆடை இல்லாமல் அரைகுறை நிர்வாணியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உடன்பிறந்த இவன் கோடி கோடியாக வைத்துக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கையில் மிதந்து கொண்டிருப்பான். உடன்பிறந்த உடன்பிறப்பை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். பாவிகள், அல்லாஹ்வுடைய பார்வையில் மோசமான மனிதர்கள் இவர்கள். உன்னிடத்தில் காசு பணம் இல்லை என்று சொன்னால் வேறு விஷயம். அல்லாஹ் உன்னிடத்தில் காசு பணம் தரவில்லை, விபத்துக்குள்ளாகிவிட்ட, நோய்வாய்ப்பட்டு விட்ட, ஊனமுற்றுவிட்ட சகோதரனையோ சகோதரனின் பிள்ளைகளையோ சகோதரியின் பிள்ளைகளையோ பார்க்க முடியாது என்றிருந்தால் விஷயம் வேறு. ஆனால் அல்லாஹ் உனக்கு தாராளமாக செழிப்பான செல்வத்தை கொடுத்திருக்கிறான், தாராளமான வசதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலையில் அவர்களுக்கு கொடுத்து உதவுவது உன் மீது தார்மீக கடமை, கட்டாய கடமை. இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு முன்பாக நீ நிறுத்தப்படுவாய், குற்றவாளியாக தலைகுனிந்து நிற்பாய் நாளை மறுமையில். அந்த நிலையில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சகோதரனை பற்றியோ, பாதிக்கப்பட்ட அவர்களை பற்றியோ, விதவையாகிவிட்ட தன்னுடைய சகோதரியை பற்றியோ அவர்களை எல்லாம் அறவே கண்டுகொள்ளாமல் இவன் உல்லாச வாழ்க்கையில் மிதந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இவன் ஒரு எளி ஜென்மம், மனிதாபிமானம் இல்லாதவன், ரொம்ப தாழ்வானவன், இழிவானவன். இப்போது கேள்வி, இவனுக்கு ஒரு திடீரென்று யோசனை வந்தது. அந்த சகோதரனுக்கு
நாம் வருடம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நிதி இருக்கிறதே, அதிலிருந்து நாம் அந்த அவருக்கு உண்டான செலவை கொடுத்து, வருடத்துக்கு அவருக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது, 3 லட்சம் தேவையா, நாம் ஜக்காத்து நிதியில் இருந்து கொடுத்து அந்த 3 லட்சம் தேவையை அடைத்து விடலாமே என்று யோசித்தால் மார்க்கத்தின் பார்வையில் இதற்கு என்ன முடிவு? அறவே கூடாது. வாஜிபான கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிதியை ஜக்காத்து நிதியில் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. காரணம், அல்லாஹ் உனக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறான், வசதி கொடுத்திருக்கிறான். ஆகவே ஜக்காத்து நிதி அல்லாத வேறு நிதியை கொண்டுதான் அந்த தேவையை, அந்த கட்டாய கடமையை நிறைவு செய்ய வேண்டும். இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி, மனைவி ஜக்காத்து கொடுக்கிறார், ஜக்காத்து கொடுப்பது மனைவி, கணவன் அந்த ஜக்காத்தை பெறலாமா? ஏற்கனவே சொல்வது கணவன் தான் மனைவிக்கு செலவு செய்ய வேண்டும். இந்த நிலையில் மனைவி கடன்பட்டு விட்டால் அந்த கடனை அடைப்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை என்று சொன்னால் தாராளமாக அடைக்கலாம் என்று சொன்னோம். இப்போது அதுவல்ல, மனைவி வசதி வாய்ப்புள்ள செல்வச்சீமானாக இருக்கிறாள், கணவனோ வசதி இல்லாமல் அல்லது விளைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாமல் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறார். இப்போது கேள்வி, அந்த மனைவி தன்னுடைய வருமானத்துக்கும் தன்னுடைய நகைகளுக்கும் மற்றும் உண்டான செல்வத்துக்கெல்லாம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கிற போது யோசிக்கின்றாள், என்னுடைய கணவன் வறுமை வாய்ப்பட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றாரே, என் கணவனுக்கு நான் ஜக்காத்தை என் ஜக்காத்தின் இருந்து நாம் கொடுக்கலாமா என்று கேட்டால் மார்க்கம் சொல்வது தாராளமாக கொடுக்கலாம். சொல்லப்போனால் முதலிடம் அவருக்குத்தான். வேறு யாருக்கோ கொண்டு போய் நமது ஜக்காத்து நிதியை கொடுப்பதை விட கட்டிய கணவன் பொருளாதாரத்தில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிற போது அவருக்கு கொடுப்பதுதான் முதன்மையானது. அதே போன்றுதான் பெற்ற பிள்ளைகள். ஒரு தாய் தன் பெற்ற பிள்ளைகளுக்கு செலவு விடுவதுன்னு கட்டாயம், கணவன் தகப்பனுக்குத்தான் கட்டாயம். வாழல் மௌலூதி ரிசுக்கு உண்ண, மௌலூதி லகு ரிசுக்கு உண்ண, யாருக்கு குழந்தை சொந்தமோ அவருக்குத்தான் செலவிடுவது கட்டாயம். அப்படி என்றால் குழந்தை தகப்பனுக்குத்தான் சொந்தம், தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு செலவிட வேண்டும். இப்போது தாயை பற்றி நாம் பேசுகிறோம். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு செலவிடுவது கட்டாயமா என்றால் இல்லை. ஆனால் இந்த நிலையில் இந்த தாய் செல்வ சீமானாக இருக்கிறாள், சீமாட்டியாக இருக்கிறாள், கணவனும் பிள்ளைகளும் ஏழைகளாக இருக்கிறார்கள். இப்போது கேள்வி, தன்னுடைய ஜக்காத்து நிதியில் இருந்து அந்த கணவனுக்கும் வறுமை வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யலாமா, கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். இதை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொற்காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். பெருமானாருடைய மிக நெருக்கமான ஒரு தோழர் ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மனைவி ஜைனபு ஸகஃபிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மனைவி அல்ஹம்துலில்லாஹ் ஜைனபு ஸகஃபிய்யா கிளையை சார்ந்தவர்கள், ஓரளவுக்கு நல்ல வசதியாக இருந்தார்கள். இப்போது அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலை வந்தபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு மத்தியில் போதனை செய்தார்கள். பெண்களே, நீங்கள் சதக்கா செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், கடமைகளை ஜக்காத்தையும் அதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய சதக்காவையும் செய்யுங்கள் என்று பெருமானார் ஊக்கப்படுத்துகின்றார்கள். அப்படி ஊக்கப்படுத்திய போது பெருமானாருடைய போதனையை ஏற்ற அவர்கள் தன்னுடைய செல்வத்துக்கு உண்டான காசு பணத்துக்கு செல்வத்தில் இருந்தும் ஜக்காத்தாகவும் சதக்காவாகவும் கொடுப்பதற்கு முற்படுகின்றார். அப்படி முற்பட்ட போது ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதை உன்னுடைய ஜக்காத்து நிதியை எனக்கு தரலாம் என்று சொன்னார்கள். அதாவது எனக்கு தரலாம் என்பதை விட நானும் உன் கணவனாகிய நானும் என்னுடைய பிள்ளைகள், அதாவது உனக்கும் பிள்ளைகள், உன் கணவனாகிய நானும் பிள்ளைகளும் தான் அந்த ஜக்காத்து நிதியை பெறுவதற்கு மற்ற யாரையும் விட ரொம்ப உரிமையானவர்கள், ரொம்ப தகுதி படைத்தவர்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கோ, மனைவி ஜைனப் ஸகஃபிய்யா அவர்களுக்கோ அந்த செய்தி புது செய்தியாக இருந்தது. அப்போதுதான் ஆரம்பமாக கேட்கிறார்கள். உடனே சொன்னார்கள், அப்படியா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று இதற்கான விளக்கத்தை கேட்டு வாருங்கள், அப்படி செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அப்போது இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், நான் கேட்க மாட்டேன், பெருமானாரிடத்தில் சென்று இந்த விஷயத்தை கேட்பதாக நீயே கேட்டுக்கொள், நான் கேட்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். உடனே ஜைனபு ஸகஃபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா சென்றார்கள். சென்று நேரடியாக பெருமானாரிடத்தில் கேட்பதற்கு சங்கோஜம் அடைந்தவர்களாக ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், நான் யார் என்று காட்டிக்கொள்ள வேண்டாம், இப்படி மனைவி தன் மீது கடமையான அந்த ஜக்காத் நிதியை தன் கணவனுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள்.
ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே சென்று பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் தன்னுடைய ஜக்காத் நிதியை வறுமை வாய்ப்பட்டிருக்கிற கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சட்டென்று கேட்டார்கள், யார் கேட்ட கேள்வின்னு கேட்டார். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தப்பிப்பதற்காக ஜைனபு என்ற பெண் என்றார்கள். ஏன்னா ஜைனபு என்ற பெயரிலே பல பெண்கள் இருந்தார்கள். ஜைனபு என்ற ஒரு பெண் இந்த கேள்வியை கேட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர், ஐயு ஜயானிபு, ஜைனபுகளில் எந்த ஜைனபு என்று கேட்டார்கள். வேறு வழி இல்லை. இப்போது நிர்பந்தமாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனபு ஸகஃபிய்யா என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அதை கேட்டதற்கு பின் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஜைனபு ஸகஃபிய்யா சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், அவர் மனைவியினுடைய ஜக்காத்து நிதியை பெறுவதற்கு கணவனாகிய தானும் தன்னுடைய பிள்ளைகளும் தான் மற்ற யாவரையும் விட ரொம்ப தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னதாக அந்த பெண்மணி சொல்கின்றார் என்று சொன்னபோது அதை கேட்டவுடன் பெருமானார் சொன்னார்கள், சதக இப்னு மஸ்ஊத், ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையைத்தான் சொல்லியிருக்கின்றார். ஜௌஜுகி வ வலதுகி அஹக்கு மென் தஸத்தக்தி பிஹி அலைஹின்ன, உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளைகளும் நீ நிதி உதவி செய்கின்ற ஜக்காத்தாகவோ சதக்காவாகவோ நீ நிதி உதவி செய்கின்ற அவர்களில் மிக மிக ஏற்றமான நபர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை ஆதரித்தார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இப்படி கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம் என்பதை போன்று மனைவியும் கணவனுக்கு சில போது கொடுக்கலாம். அடுத்து பெரும்பாலும் இப்படி ஒரு கேள்வி வருகிறது, நான் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தேன், ஆனால் அந்த கடனை அவரால் திருப்பி அடைக்க முடியவில்லை. ஒன்று வசதி இல்லை அதனால் அடைக்க முடியவில்லை என்று இருக்கலாம், அல்லது வசதி இருந்தும் கொடுப்பதற்கு மனமில்லாமல் இழுத்தடிக்கலாம். ஆக எப்படியோ கொடுத்த கடன் வரவில்லை. இப்போது கடன் கொடுத்தவர் இவர் பார்க்கிறார், ஏன் இவரிடத்தில் திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நமக்கு வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை ஏற்படுகிறது, அந்த நிதியில் இதை கடனாக கொடுத்த இந்த தொகையை நியத்து வைத்து நாம் அந்த ஜக்காத்து நிதியாக கழித்து விடலாம், தள்ளுபடி செய்து விடலாம். உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அவர் ஜக்காத்து வாங்கியிருந்தார், இவருக்கு இந்த வருடம் ஜக்காத்து 10 லட்சம் ரூபாய் ஜக்காத்து பார்த்தார். 5 லட்சத்தை அந்த கொடுத்த கடனையே ஜக்காத்தாக கழித்து விட்டு மீதமுள்ள 5 லட்சத்தை மட்டும் கொடுத்தால் போதும் என்று யோசிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இது கூடுமா என்று கேட்டால் நிச்சயமாக கூடாது. என்ன காரணம்? ஒரு மனிதரிடத்தில் ஒரு தொகையை கொடுக்கிற போது அது ஜக்காத்து நிதியாக இருந்தால் கொடுக்கின்ற போதே கல்விலே இந்த எண்ணம் இருக்க வேண்டும். இந்த எண்ணம், நான் என் ஜக்காத்து நிதியை இவருக்கு நான் கொடுக்கின்றேன் என்ற நியத்து ஜக்காத்து கொடுக்கின்ற போதே இருக்கணும். கொடுக்கின்ற போது கடன், கொடுக்கின்ற போது அன்பளிப்பு, கொடுக்கின்ற போது வேறு ஏதோ சதக்கா, இப்படி கொடுத்துவிட்டு சில காலத்திற்கு பின்பாக, சில மாதங்களுக்கு பின்பாக நான் அதை ஜக்காத்து நிதியாக நியத்து செய்து கொள்கிறேன் என்று அவர் யோசித்தால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. காரணம் எல்லாம் ஹதீஸ் குர்ஆனிலே நிறைய விளக்க, ஹுதுபின் அம்வாலிஹிம் சதகத்தன், இந்த ஜக்காத்தை நபியை எடுத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பெருமானாரும் ஹதீஸில் வருகிறது, துஹதுபின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம், ஒரு சமுதாயத்தில் பட்ட செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத்து நிதி எடுக்கப்பட்டு அந்த சமுதாயத்தில் பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சொன்னார்கள். இங்கே கடனிலே தள்ளுபடி தான் இருக்கிறது, எடுப்பதும் கொடுப்பதும் இல்லை. எடுக்கவும் வேண்டும் கொடுக்கவும் வேண்டும், இரண்டும் இருந்தால் தான் ஜக்காத்து. இங்கே எடுப்பது இல்லை, தள்ளுபடி செய்வது தான் இருக்கிறது. தள்ளுபடியை பொறுத்த மட்டில் மார்க்கம் அதை ஜக்காத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த அன்புக்குரியவர்களே, சில போது ஒருவர் ஜக்காத்து கொடுக்கிற போது பார்க்கிறார், இவருடைய கணிப்பு, இவர் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி உள்ள அந்த 8 சாராரில் பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஏழை அல்லது மிஸ்கீன் அல்லது இப்படியாக ஒரு நபரை பற்றி இவர் முடிவு செய்து அவருடைய தோற்றம் அப்படித்தான் இருந்தது, கொடுத்து விட்டார். கொடுத்து சில காலத்துக்கு பின்பாக தெரிய வருகிறது, நாம் அவரை பற்றி என்ன அனுமானித்தோமோ அந்த அனுமானம் தவறு. அவர் பார்ப்பதற்கு ஏழையை போன்று இருந்தார், அவர் உண்மையில் ஃபக்கீரும் இல்லை, அவர் மிஸ்கீனும் இல்லை, அவர் ஒரு கனி செல்வச் சீமான் என்று பின்னால் தெரிய வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது கேள்வி, இந்த ஜக்காத்து நிறைவேறுமா? தாராளமாக நிறைவேறும். காரணம், கொடுக்கின்ற போது இவரால் முடிந்தளவுக்கு அனுமானம் செய்தார். அல்லாஹ் குர்ஆனில் கொடுக்கிறான், இத்தகில்லாக மஸ்ததஅத்தும், உங்களால் முடிந்தளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று வருகிற போது
ஆராய்ச்சி பண்ணினான். முகத்தை பார்த்தான், சட்டையை பார்த்தான், அவனுடைய போக்குகள் பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தான். கொடுக்கிற போது அவர் வாங்குகின்ற விதத்தை எல்லாம் பார்த்தால் ஒரு ஏழையினுடைய அம்சம் எல்லாம் வெளிப்பட்டது. ஏழை என்று தான் முழுக்க முழுக்க அவர் தன்னை காட்டிக்கொண்டார். இந்த நிலையில் அவர் ஏழை என்று கருதி ஜக்காத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் தாராளமாக அந்த ஜக்காத்து கூடும். அதற்கு பின் மாற்றமான ஒரு நிலை அவருக்கு தெரிய வந்தாலும் அதனால் எந்த பாதகம் இல்லை. இதை பற்றி ஹதீஸில் நிறைய விளக்கங்கள் எல்லாம் வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நேரத்தின் அருமையை கருதி நாம் சுருக்கமாக இந்த செய்தியை முடித்துக்கொள்வோம். இன்னும் சில செய்திகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஜக்காத்தை பற்றி ஒரேடியாக நாம் வளர்த்து கொண்டு போவது பொருத்தமல்லை என்ற காரணத்தால் அவற்றை எல்லாம் நாம் நிறுத்திக் கொள்கிறோம். இருந்தாலும் லேசாக தலைப்பு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய பரம்பரையில் பட்டவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் செல்லாது, கொடுக்கவே கூடாது. கொடுப்பது ஒரு குற்றம். ஜக்காத்து மட்டுமில்லை, சதக்கா கூட கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனித குடும்பத்தார்களுக்கு ஜக்காத்தோ சதக்காவோ கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. காரணம், இது ஒரு வகையான அழுக்கு. பெருமான சொன்னார்கள், இன்னஹா லா தஹில்லு லி ஆலி முஹம்மதின் இன்னமா ஹிய அவுசாஹுன் நாஸ். இந்த ஜக்காத்து என்பது பெருமானாருடைய புனித குடும்பத்தார்களுக்கு தகுமான ஹலால் இல்லை. காரணம், இது மக்களுடைய அழுக்கு. ஜக்காத்து என்றால் ஒரு அழுக்கு. பெருமானாருடைய குடும்பம் புனிதமான குடும்பம், பரிசுத்தமான குடும்பம். பரிசுத்தமான புனிதமான குடும்பத்துக்கு பரிசுத்தமான பொருளை அன்பளிப்பு செய்யலாம். அதை விட்டு இந்த அழுக்கு படிந்த, அழுக்கு என்றால் தரத்தில் நாம் அகற்றுகின்ற ஜக்காத்தை கொண்டு போய் கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அப்படிங்னால் பெருமானாருடைய குடும்பத்தினர் பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது பனு ஹாஷிம் கிளையில் வருகின்றவர்கள் மட்டும்தான் பெருமானாருடைய குடும்பத்தை பட்டவர்கள். அதே போன்று இன்னொரு செய்தி, ஒரு மனிதன் தன்னுடைய அசலுக்கும் கொடுக்கக்கூடாது, ஃபரஅக்கும் கொடுக்கக்கூடாது என்று அரபியில் சொல்வார்கள். அசல் என்றால் வேர், வேர் என்றால் ஒரு மனிதனுடைய தாய், அவனுடைய தந்தை, அந்த தாயினுடைய தாய் தந்தை, தந்தையினுடைய தாய் தந்தை, அப்படியே மேலே எத்தனை தலைமுறை ஹயாத்தாக இருந்தாலும் சரி, எத்தனை தலைமுறை ஹயாத்தாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஜக்காத்தை கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அதே போன்று கிளை, கிளை என்றால் தான் பெற்ற ஆண் மக்கள் பெண் மக்கள், அவர்கள் பெற்ற ஆண் மக்கள், அதாவது பேர குழந்தைகள், பேரன்மார்கள், பேத்திமார்கள், அடுத்து பூட்டன்மார்கள், பூட்டிமார்கள் என்று அப்படியே கீழே. இப்படி மேலும் தன்னுடைய வேர்களுக்கும் தன்னுடைய கிளைகளுக்கும் ஜக்காத்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் பக்கவாட்டில் கொடுக்கலாம். பக்கவாட்டில் என்றால் தன்னோடு உடன் பிறந்த சகோதரன் சகோதரி, அவர்களுடைய பிள்ளைகள், தன் தாயோடு உடன் பிறந்த சாட்சிமார்கள், தாய் மாமன்மார்கள், தந்தையோடு உடன் பிறந்த மாமிமார்கள், அல்லது சிறிய தந்தை பெரிய தந்தை என்ற தரத்தில் உள்ளவர்கள், அதே போன்று பாட்டனோடு பிறந்த சிறிய பாட்டன், அவரோடு கூட பிறந்த பெண்கள், இப்படி நம்முடைய நேரடி முன்னோர்கள் அல்லாமல் அவர்களுடைய கிளைகளாக அவர்களுடைய பக்கவாட்டில் பிரிகின்ற சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று வந்து விட்டால் தாராளமாக அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு ஊரில் இருக்கின்ற ஜக்காத்தை வேறு ஊரில் கொண்டு போய் கொடுக்கலாமா என்றால் அறிஞர்களை ஒரு சாரார் குறிப்பிடுகிறார்கள், அந்தந்த ஊர் ஜக்காத்தை அந்தந்த ஊருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று. அது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் சில போது இந்த ஊர் ஏழைகளை விட அந்த ஊர் ஏழைகள் அதிகம் தேவை உள்ளவர்கள், இங்கே ஓரளவுக்கு 3 வேளை சாப்பிடுகிறார்கள், வசதியாக சாப்பிட முடியவில்லை. அங்கே 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு வேளை தான் சாப்பிட முடியும், 2 வேளை பட்டினியாக கிடக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இவர்கள் இங்குள்ள ஏழைகள் விட அங்குள்ள ஏழைகள் அதிகம் தேவை உள்ளவர்களாக இருந்தால் தாராளமாக ஒரு இடத்தில் இருக்கின்ற ஜக்காத்தை மறு இடத்துக்கு தாராளமாக நகர்த்தி செல்லலாம், தவறில்லை. அது பக்கமாக ஊராக இருக்கட்டும், தூரமான ஊராக இருக்கட்டும். அதுபோன்று இங்கே இருக்கின்ற உள்ளூரில் இருக்கின்ற ஏழைகள் இவருக்கு உறவினர்கள் இல்லை. ஆனால் அயலூரில் இருக்கின்ற ஏழைகள் இவர் இரத்த பந்த உறவு, தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம் என்று நெருக்கமான உறவார்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கும் தாராளமாக இங்கிருக்கின்ற ஜக்காத்தை நகர்த்தி சென்று அங்கே கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அடுத்து ஏழைகள் எளியவர்கள் இந்த 8 சாரார்கள், இந்த 8 சாரார்களுக்கும் கொடுக்க வேண்டுமா? அப்படி ஒன்றும் இல்லை. இருக்கின்ற மக்கள் யாரோ ஏழைகள் மட்டும்தான் இருந்தார்கள், எளியவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள், கடனாளிகள் மட்டும்தான் இருந்தார்கள், அவர்களுக்கு மட்டும் கொடுத்து முடித்தாலே போதும். அதை பாருங்கள், பெருமானார் இடத்தில் கபீசா வந்தபோது என்ன சொன்னார்கள்? கொஞ்சம் இருங்கள், ஜக்காத்து நிதி வரட்டும், வந்தவுடன் தருகின்றேன்னு சொன்னார்கள். யாரோ ஒருவரிடமிருந்து வந்தது, மொத்தமாக அங்கே கொடுத்து விட்டார்கள். என்ன நினைக்கவில்லை பெருமானார்? கடனாளிகளுக்கு கொஞ்சம், ஏழைகளுக்கு கொஞ்சம், இல்லாதவர்களுக்கு கொஞ்சம், போராளிகளுக்கு கொஞ்சம் என்று பெருமானார் பங்கு வைக்கவில்லை. ஆகவே 8 சாரார்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 8 சாரார்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. அந்தந்த சந்தர்ப்பத்தில் யார் எந்த சாரார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் முன்னிலைப்படுத்தி ஒருவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது தாராளமாக கூடும்.
அன்புக்குள்ளே இப்படி இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் நீங்கள் கேள்விகளாக இன்றோ அடுத்தடுத்து வருகிற நாட்களிலோ மற்ற தலைப்புகள் போய் கொண்டிருந்தாலும் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் என்ற அடிப்படையில் ஜக்காத்து சம்பந்தப்பட்ட விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க,